இந்த இன்னோவேஷன் பாத்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கிற இன்னோவேஷன்ஸ் பாத்தீங்கன்னா எர்த் சயின்சஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இப்போ வந்து ஸ்பேஸ்க்கு வந்து நம்ம எதுக்கு போறோங்கிறத கேட்கலாம். நம்ம வந்து இடத்துலயே இவ்வளவு இஷ்யூ இருக்கு, நம்ம எதுக்கு இப்போ ஸ்பேஸை பார்க்கணும், ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்கலாம். பட் என்னன்னா வந்து நம்ம நம்ம இன்னோவேட் பண்ற ஒன்னொன்னும், ஸ்பேஸுக்கு நம்ம இன்னோவேட் பண்ற ஒன்னொன்னும் ஸ்பின் ஆஃப் ஆகி நமக்கே வந்து திரும்பி வந்து ஒரு நல்ல ப்ராடக்டா வரும். ஸோ இது நான் சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இங்க கொடுத்துருக்கேன். லாசிக் சர்ஜரி சம்திங் வி டூ ஹியர், ரைட்? கண்ண விஷன் சரி பண்றதுக்கு, ஆஸ்டிக்மேட்டிசம் கரெக்ட் பண்றதுக்கு மைக்ரோவேவே பாத்தீங்கன்னா வந்து அப்படிதான் வந்தது. ஸோ யாரும் வந்து மைக்ரோவேவ் வந்து ஃபுட்டை சுட வைக்கும் அப்படின்னு வந்து யாருமே வந்து சொல்லல ஃபர்ஸ்ட். ஸோ இது வந்து வேற ஒரு இன்னோவேஷன்ல வந்து ஸ்பின் ஆஃப் ஆகி வந்தது தான் இந்த டெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ வந்து தோஸ் ஆர் த ரீசன்ஸ் வை ஸ்பேஸ் ஏரோஸ்பேஸ் இன்னோவேஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லைக் எனி அதர் இன்னோவேஷன், உங்களுக்கு ஒரு போகணும் அப்படின்னாக்கே வந்து அவுட் ஆஃப் ஸ்பேஸுக்கு போகணும்னா யூ ஹாவ் டு இன்னோவேட் அண்ட் பி டிஸ்ரப்டிவ். ஸோ இட்ஸ் நாட் ஈஸி. யூ ஆர் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் கிராவிட்டி. யூ ஹாவ் டு ஹாவ் எஸ்கேப் வெலாசிட்டி. ஸோ வந்து அதுக்காண்டிய வந்து திங்ஸ் எல்லாம் நீங்க பண்ணி தான் ஆகணும். ஸோ என்னன்னா பேசிக்லி அபவுட் எனி இன்னோவேஷன், இட்ஸ் நமக்கு நீங்க எப்படி ஒரு பெயின் பாயிண்ட் எப்படி சால்வ் பண்றீங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அண்ட் உங்க இன்னோவேஷன் எவ்வளவு டிஸ்ரப்டிவா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. டிஸ்ரப்டிவ்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஐபோனே எடுத்துக்கங்களேன். இப்போ ஸோ உங்க ஐபாடு ஐபோன்லாம் எடுத்துங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்தப்போ கேமராக்கு வந்து பயங்கர இது இருந்தது, மவுஸ் இருந்தது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிலிம் கேமராஸே வந்து 36 தான் நம்ம எடுக்க முடியும். நம்ம காலத்துலலாம் வந்து நான் சைல்ட்ஹுட்டா இருந்தப்போலாம் வந்து எனக்கு அந்த 36 ஃபிலிம் போட்டு 36 பிரிண்ட் எடுக்கிறது தான் வந்து எனக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் கேமரா வந்தது. இப்போ வந்து ஐபோன் வந்த அப்புறம் கேமராவே யாரும் வாங்குறது கிடையாது. ஸோ நோபடி இஸ் பையிங் டிஜிட்டல் கேமரா ஆல்சோ, ரைட்? அது மார்க்கெட்டே இல்லாம பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் டிஸ்ரப்டிவ் இன்னோவேஷன். ஸோ வந்து இப்போ நம்ம ஒன்று கண்டுபிடிக்கிறோம், அது வந்து ஒரு டோட்டல் ஒரு மார்க்கெட்டே சர்வ் வச்சிடும், ஒரு ரிலவன்ஸே இல்லாம பண்ணிடும். ஸோ அதுதான் வந்து டிஸ்ரப்டிவ் இன்னோவேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம யோசிக்கிற எல்லா இன்னோவேஷன் எல்லாமே வந்து ஒரு பெயின் பாயிண்ட் சால்வ் பண்ற மாதிரி இருக்கணும், இல்ல டிஸ்ரப்டிவா இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம் வித் தீஸ் திங்ஸ் இன் மைண்ட். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் அண்ட் ஆஸ்ட்ரோநாட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து தேர் ஆர் மெனி இன்னோவேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியாது இன்னைக்கு, பட் சிலது வந்து ஒரு ஐடியா தர முடியும். என்னோட 12 ஸ்லைடு இருக்கு டோட்டலா. ஐ கேன் கிவ் யூ a brief idea on how to proceed to the next steps and எப்படி திங்க் பண்ணோம் இன்னோவேட்டிவா அப்படிங்கறத நான் சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா லோவர் எர்த் ஆர்பிட் மிஷன்ஸ் வந்து இப்போதான் வந்து ரொம்ப ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும், ஹியூமன்ஸ் இன் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரசன்ஸ் வந்து இட்ஸ் லிமிடெட் டு லோவர் எர்த் ஆர்பிட் மிஷன்ஸ். ஸோ நம்மளுக்கு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு. தட்ஸ் ஜஸ்ட் மெகா சேட்டலைட்னு வச்சிருக்கீங்களா. சேட்டலைட்னு சொல்ல முடியாது, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு கைண்ட் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் பைப் அரேஞ்ச்மெண்ட் வேர் பீப்புள் கேன் லிவ் தேர். இப்போ வந்து 1998ல இருந்து கண்டினியூஸா வந்து பிரசன்ஸ் இருக்கு. 20 வருஷமா வந்து கண்டினியூஸா ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து அங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் அ நேஷனல் லேபரேட்டரி. ஸோ அங்க வந்து நடக்காத எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும். நடக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும். இப்போ எர்த்ல பண்ண முடியாதது மைக்ரோ கிராவிட்டியில வந்து சிமுலேட் பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே அங்கதான் நடக்குது. ஸோ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இஸ் லைக் 20 கண்ட்ரீஸ்க்கு மேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரா நடத்துற ஒரு விஷயம். அதுல வந்து யுஎஸும் ரஷ்யாவும் அதுல பங்கு ஜாஸ்தி. கனடா அண்ட் அதர் கண்ட்ரீஸ், இட்டாலி எல்லாம் கூட இருக்கு. யுஎஸ்ஏ, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி எல்லாம் தே ஆர் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டிங் ஆன் தட். ஸோ இது வரைக்கும் இந்தியன் பிரசன்ஸ் இல்ல, பட் ஃபியூச்சர்ல மேபி வரலாம். அதர் திங் இஸ் சேட்டலைட்ஸ். நம்ம இப்போ வந்து சேட்டலைட்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜிங், ஜிபிஎஸ், மேப்பிங் டெக்னாலஜி, கம்யூனிகேஷன், ஆல்சோ டெலஸ்கோப்ஸ் விச் சி இன்சைட் அண்ட் சி அவுட் சைட். ஸோ வந்து ஹப்பிள் டெலஸ்கோப் மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள், they are all like innovations that are very relevant to aerospace right now. இது வந்து நம்ம லோவர் எர்த் ஆர்பிட்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா வந்து நம்ம மூணுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது. அப்போலோ மிஷன்ஸ்ல தான் போனோம் கடைசியா. அதுக்கப்புறம் வந்து மூன் சைட் போவே இல்லை. ஸோ நாசா இஸ் நவ் ரீஸ்டார்டிங் மிஷன் கால்ட் ஆர்டெமிஸ். ஸோ ஆர்டெமிஸ் பாத்தீங்கன்னா வந்து இட்ஸ் கோயிங் டு புட் த நெக்ஸ்ட் மேன் அண்ட் த ஃபர்ஸ்ட் உமன் ஆன் த மூன், நெக்ஸ்ட் கலர்ட் மேன் and the next the first woman on the moon. So this is happening in the next few years. So what they are going to do is they are going to build a base in the moon. Na first sonna rendu theory vechida.
they're trying to get some kind of a base there so that they can establish some industry there. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஈலான் மஸ்க் சைட்ல பாத்தீங்கன்னா வந்து வாட் யூ ஹேவ் டு டூ டு ரீச் மார்ஸ், ரைட்? உங்களுக்கு ட்ரை ரன் பண்ண ஒரு இடம் வேணும். ஸோ அதை வந்து ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டுக்கு வந்து மூன் இஸ் அ வெரி குட் பிளேஸ். ஸோ ஆர்டிமஸ் வந்து இதை ரெண்டையும் அச்சீவ் பண்றது. நம்ம வந்து ஆர்டிமஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்ரோச் பண்ண போறோம். ஸோ வந்து இன்ஸ்டெட் ஆஃப் சென்டிங் ஆஸ்ட்ரோநாட்ஸ் ஃபர்ஸ்ட் we are going to ப்ரீ-ஸ்டேஜ். நம்ம என்னென்னலாம் தேவையோ அங்க வாழ முதல்ல வந்து அது ஒரு ரோபாட்டிக் மிஷனா வந்து பார்த்து அங்க வந்து பிளேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் we are going to think of placing a rover on top of the orbiter on top of the moon. So இப்போ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எர்த் ஆர்பிட் பண்ற மாதிரி we are trying to see an orbiter for the moon, and that's going to be called Gateway. அந்த கேட்வேக்கும் கேட்வேலயும் வந்து ஆஸ்ட்ரோநாட்ஸ் இருப்பாங்க, மூனுக்கும் டிராவல் பண்ணுவாங்க. ஸோ தே ஹாவ் அ வெஹிக்கிள் தட் டிராவல்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த். இப்போ எர்த்ல இருந்து போனா வந்து கேட்வேக்கு தான் முதல்ல டாக் பண்ற மாதிரி ஐடியா. ஸோ வந்து இப்போ நான் இது எல்லாம் ஏன் சொல்றேன்னா இது எல்லாத்துலயுமே இன்னோவேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அடங்கியிருக்கு. ஸோ வந்து ஒரு மிஷனுக்கு வந்து ஒரு இன்னோவேஷன் தாங்கிறது கிடையாது. ஸோ வந்து நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கு, நிறைய பெயின் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க கண்டுபிடிக்கலாம், என்னென்ன நடக்குதுங்கிறது தான் வந்து என்னோட நோக்கமே அதுதான். ஸோ வந்து உங்களுக்கு நான் மிஷன் எக்ஸ்பிளைன் பண்ண அதுல இருக்கிற பெயின் பாயிண்ட்ஸ் நீங்க டிரைவ் பண்ணி யூ கேன் ஒர்க் ஆன் இன்னோவேஷன். இது வந்து யூஎஸ் சைடு. ஸோ இந்தியன் சைடு வந்து இப்போ சந்திராயான் வந்து சந்திராயான் 2 நான் ஆக்சுவலி சொல்ல வந்தது. சந்திராயான் 1 வந்து நம்ம ஏற்கனவே பண்ணோம், இட் வாஸ் பார்ஷியல் சக்சஸ். ஸோ வந்து லேண்டர் வந்து கடைசியா லேண்ட் பண்றப்போ வந்து இட் வாஸ் டிஸ்ட்ராய்ட். ஸோ கடைசியில என்னென்ன வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ண முடியல, பட் இட் வாஸ் அ பார்ஷியலி அ சக்சஸ். ஸோ சந்திராயான் 2 வந்து அகேன் இந்த மாதிரி இன்னோவேஷன்ஸ்க்கு அகேன் இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம். ஸோ ISRO இஸ் க்ளோஸ்லி ஒர்க்கிங். ISRO கிட்ட எங்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா தே ஒர்க் ஆன் அ வெரி ஸ்மால் பட்ஜெட். நாசா அளவுக்கு பட்ஜெட் இல்லாட்டாலும் தே கைண்ட் ஆஃப் டூ கிரேட் ஒர்க் அண்ட் கெட் திங்ஸ் டன். ஸோ ஒன் ஆஃப் த மிஷன்ஸ் ISRO எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இந்த மங்கள்யான் 2 மிஷன், அது மார்ஸ் மிஷன், where they had spent only 1/3 of what NASA spent and put an orbiter in the Mars orbit. So Perseverance வந்து US ஓட ப்ராஜெக்ட். ஸோ ரைட் நவ் இட்ஸ் அ ரோவர். இப்போ வந்து மார்ஸ்ல ஓடிட்டு இருக்காது. இட் ஹேஸ் லைக் 4 wheels and then it is doing spectroscopy analyzing the presence of water on surface of the Martian landscape right now. That is happening there. One of the things அவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா வந்து அதுவே ஒரு லேப் தான், சின்ன லேப் தான், Perseverance robotic lab அது. பட் அங்க வந்து நிறைய ரீசர்ச் பண்ண முடியாதுங்கிறத வேண்டி what they are trying to do is they are trying to take samples from there and return those samples to Earth. ஸோ அதுக்கு இன்னொரு மிஷன். ஸோ அங்கேருந்து ராக்கெட் வந்து திருப்பி டேக் ஆஃப் ஆகி வந்து வேற ஒரு இன்டர்மீடியட் ஆப்ஜெக்ட்டுக்கு போய் அங்கேருந்து வந்து எர்த்துக்கு வர மாதிரி. ஸோ இது வந்து ஃபியூச்சர்ல நடக்கும். ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா you have to think of propellants, you have to think of so many things, right? மார்ஸ்ல இருந்து எஸ்கேப் வெலாசிட்டி எடுத்த விட எஸ்கேப் ஆற வெலாசிட்டி வேற. ஃபியூவல் வந்து நீங்க எல்லா ஃபியூவலையும் கேரி பண்ண முடியாது. ஐ வில் கம் பேக் டு ஆல் தோஸ் திங்ஸ் இன் மை நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். ஸோ நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே இன்னோவேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். அதை விட்டீங்கன்னா வந்து இப்போ ரோபாட்டிக் மிஷன்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்ஸே வந்து இப்போ ரோபாட்டிக் மிஷன்ஸ்ல தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ nobody is sending any physical humans yet because we haven't reached that point yet. So for the other 2 examples I have here are Juno. Juno வந்து ஒரு ஜூபிட்டரை வந்து ஆர்பிட் பண்ற ஒரு ரோவர். அது வந்து ஜூபிட்டரோட அட்மாஸ்பியரிக் கான்சென்ட்ரேஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கு இப்போ. ஸோ நியூ ஹரைசன்ஸ் வந்து நம்ம ப்ளூட்டோவையும் தாண்டி போயிட்டோம் இப்போ. ஸோ ப்ளூட்டோவை அனலைஸ் பண்றதுக்கான மிஷன் வந்து தான் நியூ ஹரைசன். நம்ம ஜூபிட்டரோட கிராவிட்டியை யூஸ் பண்ணி ஸ்லிங் ஷாட் பண்ணி போகணும். ஸோ இது ரெண்டுமே US மிஷன்ஸ் தான். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ என்னோட தீம்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு 4-5 தீம்ஸ் நான் வச்சிருக்கேன். பட் இதுதான் வந்து லிமிட்னு இல்லை. ஸோ நான் வந்து இந்த ப்ரெசன்டேஷன்ல கிவன் மை டைம் எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு பார்த்தேன். ஸோ இந்த ஒரு 4 பக்கெட்குள்ள கேட்டகரைஸ் பண்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். பட் when I end, I will show you the kind of topics that are relevant to space innovation. I have a PDF file, so I will share that with you people. ஸோ நான் வந்து மெஜாரிட்டியா வந்து இன்னைக்கு இன்னோவேஷன் தீம்ஸை வந்து 4 பக்கெட்டா கிளாசிஃபை பண்ணிருக்கேன். ஒன்னு வந்து ஏரோஸ்பேஸ், பவர் அண்ட் எனர்ஜி ஸ்டோரேஜ்,
Second is propulsion systems. Third வந்து ஹியூமன் எலிமெண்ட்டுக்கு how do you have life support systems and environmental control. Fourth வந்து டெஸ்டினேஷன் சிஸ்டம்ஸ். டெஸ்டினேஷன் சிஸ்டம்ஸ்னா ஒரு இடத்துக்கு நம்ம போறோம், அதுக்கு என்னெல்லாம் தேவை, அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவை, அது ரீச் பண்ண அப்புறம் என்னெல்லாம் தேவை. So these are the 4 buckets I have taken for today's presentation. By no means these are the only 4 buckets. Okay, நிறைய இருக்கு. So beyond the scope of this PPT, நிறைய இருக்கு. Sorry to interrupt, Kailash. So let me go to the next. You have an option there, hide. Yeah. You can stop sharing. You can make that hide. Yeah. Oh yeah. Sure. Sorry, very sorry. Yeah, sure. Got it. Yeah. Thank you. Yeah, no, not a problem. Thanks for bringing it to my attention. அது எனக்கு கண்ணல தெரியல, நீங்க சொன்னப்பறம் தான் தெரிஞ்சது. So first category பாப்போமா. So வந்து it's called aerospace power and energy storage. So இதுல வந்து நம்ம இப்போ வந்து என்னெல்லாம் யூஸ் பண்றோம்னு பார்ப்போம். So for example, இத பவர் பண்ண ஒரு டிவைஸ் இருக்கு, இல்ல ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு, இல்லனா ஒரு ப்ரோப் இருக்கு. So இது எல்லாத்தையுமே பவர் பண்ற விஷயங்கள் வந்து பலது இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த இப்போ இங்க வந்து 4 ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து சோலார் அரேஸ், அது நத்திங் பட் சோலார் பேனல்ஸ். ஸோ பேட்டரி பேங்க்ஸ் இருக்கு, தட்ஸ் another ஆப்ஷன். ஃபியூவல் செல்ஸ் வந்து பேசிக்லி ஜென்ரேட்டிங் H+ அவுட் ஆஃப் எனி ஃபியூவல், H+ அயான்ஸ் அண்ட் அந்த புரோட்டான் எலக்ட்ரான் சைக்கிள் வச்சு நீங்க ரன் பண்றீங்க. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து இட்ஸ் கால்டு ஆர்டிஜி வந்து நியூக்ளியர் ரியாக்ஷன் தான், பட் நியூக்ளியர் ஃபிஷனோ ஃபியூஷனோ கிடையாது. இது வந்து சீபேக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு ஹாட் சைடும் ஒரு கோல்ட் சைடும் இருந்ததுன்னா அதை வந்து ஹீட்டும் கோல்டும் நீங்க வந்து ப்ரொபோர்ஷனலா அப்ளை பண்ணி அதுல இருந்து நீங்க எலக்ட்ரிசிட்டி எடுக்க முடியும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி எலக்ட்ரோபிசிக்கல் கான்செப்ட்ஸ் நம்ம வந்து படிச்சிருப்போம். பட் நம்ம இது வந்து நியூக்ளியரா வந்து பண்றாங்க இப்போ. இது எதுக்குன்னா வந்து whenever RTGs apply, whenever there is no light. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எர்த்ல இருந்து தூரம் போக மார்ஸ் வரைக்கும், மார்ஸ் ஜூபிட்டர் வரைக்கும் யூ வில் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் சோலார் எனர்ஜி. பட் ஆஃப்டர் தட் எல்லாமே டார்க்கா தான் இருக்கும். ஸோ ஃபார் யூ டு ஜென்ரேட் எனர்ஜி எஃபிஷியன்ட்லி யூ நீட் அ ஹாட் சோர்ஸ் அண்ட் அ கோல்ட் சோர்ஸ். ஹாட் சோர்ஸ் வந்து பை மாஸ் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் லைக் புளூட்டோனியம்லாம் வந்து மாஸ் அவ்வளோ பெருசா கிடையாது. அதே சமயம் வந்து இட் ஜென்ரேட்ஸ் ஹீட் ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஸோ நீங்க மாச அப்படி கண்ட்ரோல் பண்ணி எவ்வளவு இயர்ஸ் நீங்க ஓட்டணுமோ வந்து அவ்வளவு ஹீட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு கோல்ட் சோர்ஸ் ஸ்பேஸ்ல ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. ஸோ பை கம்பைனிங் த டூ யூ கேன் ஆல்வேஸ் ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி. தட்ஸ் ஹவ் மோஸ்ட் ஆஃப் தி டீப் ஸ்பேஸ் மிஷன்ஸ் ஒர்க். இப்போ சோலார் அரேஸ் வந்து மெயினா வந்து ப்ராக்சிமிட்டியில இருக்கிற மிஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சோலார் அரேஸ் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் யூஸ் சோலார் அரேஸ். மோஸ்ட் ஆஃப் சேட்டலைட்ஸ் யூஸ் சோலார் அரேஸ். இப்போ மார்ஷியன் ப்ரோப்ஸ் எல்லாம் கூட தே யூஸ் சோலார் அரேஸ். But the efficiency of the solar arrays drop because whenever you move farther away from the sun. So again, solar arrays la innor problem enna vandu you have to deal with day and night. So day and night na solla kodadhu, dark and light. So எப்போ வந்து sun visible இருக்கோ அப்போ வந்து solar arrays work ஆகும். எப்போ visible இல்லையோ அப்போ ஒர்க் ஆகாது. So you need supplemental supply. அதுக்கு தான் battery banks யூஸ் பண்றோம் ISS ல. ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் ஐஎஸ்எஸ்ல நம்ம இப்போ யூஸ் பண்றது வந்து நிக்கல் அண்ட் ஹைட்ரஜன் கம்பைன்ட் பேட்டரி செல் யூஸ் பண்ணி ஒரு பேட்டரி பேங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ தி அதர் ஆப்ஷன் ஃபியூவல் செல்லும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுல வந்து எந்த டெக்னாலஜி வேணா யூஸ் பண்ணலாம். ஸோ மூவிங் ஆன். ஸோ அகேன் பேட்டரி டெக்னாலஜி வந்து இப்போ பே ஏரியால வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் sought after concepts. இப்போ வந்து டெஸ்லா வந்தப்புறம், டெஸ்லா எலக்ட்ரிக் கார்ஸ்லாம் வந்தப்புறம் every car maker industry, every car maker here, even aircraft makers, they are trying to do more research on their battery innovations. So battery technology வந்து அவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ வந்து ஒரு சார்ஜ்ல வந்து இப்போ டெஸ்லா கார் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 300 மைல்ஸ் ஓடுற மாதிரி their top variant is designed. ஸோ எலக்ட்ரிக் கார்ஸ் லான்ச் பண்றப்போ வந்து இது வந்து ஒரு 60 மைல்ஸ் 70 மைல்ஸ் கொடுத்தாலே பெரிய விஷயம் ஒரு சார்ஜுக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்போ பேட்டரி டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் இட்ஸ் அ வெரி ஹஷ் அண்ட் பேட்டன்டட் ஃபீல்ட். ஸோ எல்லாத்தையுமே நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. இட்ஸ் நாட் லைக் ஓப்பன். இப்போ டெஸ்லா ஓரளவுக்கு வந்து தே ஹவ் மேட் இட் ஓப்பன் பிகாஸ் தே ஆர் லைக் த நம்பர் 1 now and nobody can match them. ஸோ ஸ்கேல் அண்ட் இதுல ஃபேக்டரி லெவல்ல ஸோ அவங்க ஓப்பன் சோர்ஸ் பண்ணிருக்காங்க. பட் பொதுவாக யாரும் வந்து அவ்வளோ ஈஸியா வந்து இந்த டெக்னாலஜிஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் சோர்ஸ் பண்ண மாட்டாங்க.
So we'll talk about that in the later slides. So next bucket பாத்தீங்கன்னா வந்து propulsion systems. ஸோ நமக்கு வந்து இப்போ மெயினா நம்ம யூஸ் பண்றது என்னன்னா வந்து ஒரு ஃபியூவலும் ஒரு ஆக்சிடைசரும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ராக்கெட்ஸ்ல வந்து ஃபியூவலும் ஆக்சிடைசரும் யூஸ் பண்ணி தான் வந்து வி ஆர் ஜென்ரேட்டிங் த்ரஸ்ட் டு எஸ்கேப் தி எர்த்ஸ் கிராவிடேஷன். ஸோ அதை எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பட் தட் இஸ் நாட் த ஒன்லி வே. ஸோ அதர் ப்ரொபல்ஷன்ஸும் இருக்கு. என்ன ஒரு ப்ராப்ளம்னா வந்து எர்த்தை எஸ்கேப் ஆகிறதுக்கு யூ நீட் லாட் ஆஃப் எனர்ஜி. ஸோ அதுக்கு கெமிக்கல் தான் யூஸ் பண்றாங்க மோஸ்ட் ப்ராபப்லி. பட் ஒன்ஸ் யூ ஆர் இன் டு ஸ்பேஸ், you don't have to use a chemical propulsion system to take your whatever system forward. So for example, if you have a probe that's traveling to another planet, you can discover other means. So இப்போ electric space propulsion பாத்தீங்கன்னா மூணு டெக்னாலஜி இருக்கு. So ion engines that's running on charge. So basically you create a charge buffer, and that charge accumulation pushes the probe towards a certain direction. அது ion engines அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து இண்டக்ஷன் மோட்டர், லீனியர் இண்டக்ஷன் மோட்டர். இது வந்து மேக்னெட்டிக் லெவிடேஷன் தான். இது வந்து ஒன்றும் புதுசு கிடையாது. நிறைய டெக்னாலஜிஸ் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்ல நம்மள அப்ளை பண்றது வந்து ஏற்கனவே இருக்கும் இடத்துல நம்ம வந்து எதாவது பண்ணிருப்போம். இப்போ வந்து ஜப்பான்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க புல்லட் ட்ரெயின்ஸ் எல்லாம் சம் மேக்னெட்டிக் லெவிடேஷன் ட்ரெயின்ஸ் எல்லாம் ஏற்கனவே இருக்கு. ஸோ it's nothing new. We are just going to apply that in a different level. So that's another thing. Innovation பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாமே வந்து from square one வந்து எல்லாத்தையுமே வந்து நீங்க இன்வென்ட் பண்ணுங்கிறது கிடையாது. ஏற்கனவே ஒன்னு இருக்கும், அதை நீங்க ட்வீக் பண்ணி கூட வந்து உங்க அப்ளிகேஷனுக்கு வந்து வர வைக்கலாம். So that's one thing you should have in mind. The third one is electrothermal. அது வந்து arc jet னு சொல்லுவோம். So that's a research technology that's currently going on. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து ஏரோ ப்ரொபல்ஷன்ஸ். ஸோ இப்போ இருக்கிற இன்ஜின்ஸ் வந்து எல்லாமே வந்து நார்மல் இன்ஜின்ஸ் which give out gas and it works by Newton's third law. டெட்டனேஷன் இன்ஜின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து சின்ன சின்ன எக்ஸ்ப்ளோஷன் வச்சு அந்த எக்ஸ்ப்ளோஷனை வந்து ஒரு டைரக்ஷனல் சேனல் பண்ணி they are trying to go forward. So that's ஏரோ ப்ரொபல்ஷன். அண்ட் இது வந்து லாஸ்ட் ஒன் வந்து சோலார் சேல்ஸ் வந்து இப்போ நிறைய இனோவேஷன் ஓடின்னு இருக்கிற ஒரு ஃபீல்டு இது. தட்ஸ் அகைன் லைக் இப்போ வந்து ஒரு ஷிப் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு கப்பல்ல வந்து ஒரு அது என்ன சொல்லுவோம் எக்ஸாக்ட்லி, விண்ட் செயில். ஸோ அந்த செயில் வந்து விண்டை கேப்சர் பண்ணி ப்ரொப்பல் பண்ணுது போட்டை. அதே தான் இதுல வந்து விண்டை கேப்சர் பண்றதுக்கு பதிலாக நம்ம சோலார் ரேஸ் ஃபோட்டான்ஸை கேப்சர் பண்ணி அந்த ஃபோட்டான்ஸ் வந்து ப்ரொப்பல் பண்ற மாதிரி. ஸோ இது எப்படி பாசிபிள் நீங்க கேட்கலாம். ஏன்னா வந்து ஸ்பேஸ்ல வந்து கிராவிட்டி கிடையாது. ஸோ மாஸ்ங்கிறது பெருசா கிடையாது. உங்களுக்கு வந்து சின்ன ஆப்ஜெக்டை எய்ம் பண்ணி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேல வந்து அது இன்சிடென்ட் ஆனாலே அது வந்து இட் கேன் இன்ஃபைனைட்லி புஷ் சம் ஆப்ஜெக்ட் இன் அ ஸ்லோ பேஸ். ஸோ அதுதான் இது வந்து சோலார் சேலோட கான்செப்ட். ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் பக்கெட். Third part வந்து environmental control and life support systems. This is a very active area again. So every day new things are getting invented or innovated in this field. That's because we have a lab. We have a lab in outer space. It's International Space Station. இப்போ பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஆஸ்ட்ரோநாட் என்ன பண்றாங்கன்னா லெட்டூஸ் வளர்த்துட்டு இருக்காங்க. She is actually growing a plant in space without any soil and seeing how it reacts to microgravity. So basically life supportல என்ன பார்க்கலாம் அப்படின்னா how to maintain the atmosphere. So வந்து நமக்கு living atmosphere வேணும்னா வந்து we have to have certain good gases and moisture levels, hydration, radiation free atmosphere. So இதெல்லாம் இருக்கணும். That's what I call maintaining atmosphere. இன்னொன்று வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வந்து வாட்டர் வந்து இட்ஸ் அ வெரி ப்ரெஷியஸ் ரிசோர்ஸ். ஸ்பேஸ்ல நீங்க வந்து ஜென்ரேட் பண்ணும்போது they are trying to recycle water to the maximum extent possible. To the maximum extent in the sense, இப்போ வந்து யூரினே கூட வந்து ஓரளவுக்கு திருப்பி ரீசைக்கிள் பண்ணி வாட்டர் சிஸ்டம் உள்ள கொண்டு வர அளவுக்கு டெக்னாலஜி இருக்கு அண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது. ஸோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் another thing. எல்லாத்தையுமே வந்து ஸ்பேஸ்ல சும்மா டம்ப் பண்ண முடியாது. ஸோ that will create additional debris and additional challenges for this to remove. ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து வேஸ்ட் வந்து சப்ளை ஷிப் வந்தாக்கே சப்ளை ஷிப்ல அந்த வேஸ்ட் எல்லாம் போட்டு அந்த சப்ளை ஷிப்பை வந்து அட்மாஸ்பியர்ல பர்ன் பண்ண வச்சிருக்காங்க, எர்த் அட்மாஸ்பியர்ல. ஸோ தட்ஸ் ஹவ் இட் கெட்ஸ் டிஸ்ட்ராய்ட். ஸோ வாட் யூ கேரி அண்ட் வாட் யூ த்ரோ பேக்
இஸ் ரியலி ரியலி இம்பார்ட்டன்ட் ஹியர். ஏன்னா வந்து எல்லாமே வந்து மாஸ் தான். நீங்க எடுத்துட்டு போற ஒரு கிராமும் மேல ஒரு மில்லிகிராம் கூட வந்து இட் இஸ் கோயிங் டு காஸ்ட் யூ a lot of money. ஸோ அதை பார்த்து தான் அவங்க வந்து மிஷன்ஸ் பிளான் பண்றாங்க நாசால. இன்னொன்று வந்து ரொம்ப முக்கியமான இன்னோவேஷன் ஏரியா வந்து லாங் டியூரேஷன் ஹெல்த். லாங் டியூரேஷன் ஹெல்த்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ISSல வந்து மக்கள் வந்து 6 மாசம் 1 வருஷம் இருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு மார்ஸ் ஹியூமன் மிஷன் அப்ரூவ் ஆச்சுனாக்க இட்ஸ் கோயிங் டு டேக் தம் ஆல்மோஸ்ட் 8 months டு ரீச் மார்ஸ் வென் மார்ஸ் இஸ் நியர் எர்த். அதாவது மார்ஸ் வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட், எவ்ரி 2 years வந்து இட் வில் கம் க்ளோசர் டு எர்த். ஸோ அந்த மாதிரி டயத்துல தான் லான்ச் பண்ணுவாங்க. அதர்வைஸ் இட்ஸ் கோயிங் டு லைக் நீங்க இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் போக. ஸோ தட்ஸ் த நியரஸ்ட் பாயிண்ட். ஸோ அதுக்கே வந்து தே ஹேவ் டு டிராவல் ஃபார் 8 months or 7 months to 8 months இந்த டைம் ஃப்ரேம் வந்து கண்டினியூஸா போற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டயத்துல வந்து there are a lot of issues like mental based issues, other health issues in space. ஸோ வந்து இந்த லாங் டியூரேஷன் ஹெல்த் வந்து ஸ்டடி பண்றதுக்குன்னே that's innovative area that's having we have a innovation area for that. ஸோ இன்னொன்று வந்து நெக்ஸ்ட் வந்து ரேடியேஷன் மிட்டிகேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ சன் இப்போ வந்து நமக்கு வந்து ஓசோன் லேயர் இருக்கு, அவர் ஜியோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சன்ல இருந்து வர ஹார்ம்ஃபுல் சோலார் ரேடியேஷன் அண்ட் காமா ரேடியேஷன் வந்து தடுத்துரும். பட் ஸ்பேஸ்ல அது கிடையாது. ஸோ யூ வில் பி எக்ஸ்போஸ் டு எவ்ரிதிங். ஸோ பேசிக்லி அந்த ரேடியேஷன் எப்படி மிட்டிகேட் பண்றோங்கிறதுக்கு வந்து மேஜர் ரிசர்ச் ஏரியா அது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு தின் லேயர் ஆஃப் வாட்டர் இருந்தா கூட வந்து ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணலாங்கிறது மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வால்ஸ்ல வந்து இப்போ ஸ்பேஸ் ஷிப்போட வால்ஸ்ல வந்து இஃப் யூ ஹாவ் a little bit of water layer in between, right? So most of the radiations do not penetrate that layer ங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. So this technology is again evolving. So it's a research area that's continuously changing every day. Last one வந்து habitation systems. So basically எல்லாத்தையுமே யூஸ் பண்ண மட்டும் பார்த்தாது, நம்ம எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணணும். ஸோ environment control and life support system வந்து you have to maintain hygiene of the crew as well as you have to do that efficiently, store and prepare food, perform crew hygiene, also sleep patterns வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டா இருக்காங்கிற ஏரியா வந்து கரெக்டா நடக்குதாங்கிற ரிசர்ச் ஏரியா தான் ஹேபிடேஷன் சிஸ்டம்ஸ். ஸோ இதெல்லாம் நான் வந்து சொன்னதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் தான். இப்போ வந்து நான் இந்த ப்ரெசன்டேஷன் முடிஞ்சோன்னா ஷேர் யூ PDF ஃபைல். ஸோ இட்ஸ் கால்ட் டாக்ஸோனமி. இதுல வந்து நாசாவோட எல்லா ரிசர்ச் ஏரியாஸும் இருக்கு. ஸோ அந்த ஏரியாஸை வச்சு நீங்க வந்து என்ன இனோவேட் பண்ணலாங்கிறதுக்கு வந்து இட் வில் கிவ் யூ அ குட் பிளாட்ஃபார்ம். ஸோ எங்கிட்ட இருக்கிற ஸ்லைட்ஸ் வந்து இவ்வளவுதான். பட் பிஃபோர் ஐ எண்ட் ஐ வாண்ட் டு ஆக்சுவலி சே other things like innovation management வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க இன்னோவேட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுனாக்க உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சால்வ். ஆனா அதுக்கப்புறம் நீங்க வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. ஸோ யூ ஹாவ் அ சஸ்டைனபிள் அண்ட் டிஸ்ரப்டிவ் இன்னோவேஷன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட்? ஸோ யூ ஹாவ் டு ப்ரொடெக்ட் யுவர் இன்னோவேஷன். ஸோ IP ரொம்ப முக்கியம், இன்னோவேஷன் ப்ரொடக்ஷன். ஸோ நிறைய விதமா பண்ணலாங்க இது. ஸோ வந்து ரொம்ப சீப்பா முடிக்கணும் அப்படின்னா வந்து சீக்ரெட்டா வச்சுக்கலாம். நீங்க வந்து இப்போ நிறைய பேர் வந்து அந்த மாதிரியும் பண்றாங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து கொக்கோகோலாவோட ஃபார்முலா வந்து யாருக்குமே தெரியாது. கொக்கோகோலாவோட ஃபார்முலா வந்து ஒரு லாக்கர்ல போட்டு லாக் பண்ணி பூட்டி வச்சிருக்காங்க. தட்ஸ் ஹவ் தே ப்ரொடெக்ட் தர் இன்னோவேஷன். யாருக்குமே அது தெரியக்கூடாது எக்ஸப்ட் தோஸ் பீப்புள் ஹூ ஆர் வெரி க்ளோஸ் இன் த மேனுஃபேக்சரிங் லைன். இப்போ வந்து சயின்டிஸ்ட் அவங்க ஒர்க்கர்ஸ்க்கே தெரியாது அதோட பர்டிகுலர் ஃபார்முலா. ஸோ அந்த அளவுக்கு இட்ஸ் கைண்ட் ஆஃப் கெப்ட் சீக்ரெட்லி. ஸோ இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா பேட்டன்ட். ஸோ பேட்டன்ட்ல வந்து இட் கிவ்ஸ் யூ அ லாட் ஆஃப் விசிபிலிட்டி. அதான் வந்து பேட்டன்ட்ஸ்ல ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து இட்ஸ் வெரி விசிபிள். நீங்க யார்கிட்ட வேணா உங்க டெக்னாலஜியை சொல்லலாம், அவங்க வந்து டைரக்டா காப்பி பண்ண முடியாது. ஸோ த பேட்டன்ட் வில் ப்ரொடெக்ட் யூ. Then there are other ways you can do it as well. So வந்து இப்போ வந்து patent protection system ஓட advanced things எல்லாம் இருக்கு. So I'm not dwelling into all those things. So இங்க யோசிக்கலாம் உங்க இன்னோவேஷனுக்கு எது கரெக்டா பொருந்துங்கிறத பொறுத்து you can choose your IP protection. Third step வந்து உங்க இன்னோவேஷன் மட்டும் இருந்தா பத்தாது. So you have to actually நீங்க சொந்தமா செய்யலாம்னா செய்யலாம். பட் அதுக்கான பட்ஜெட் லார்ஜ் ஸ்கேல்லாம் நீங்க யோசிக்கணும்.
ஸோ நீங்க உங்களால சொந்தமா பண்ண முடியாட்டி you're going to do it for the government, or if you're doing for ஒரு ஏரோஸ்பேஸ் இன்னோவேஷன் பண்றோம்னா நிறைய பேர்கிட்ட வந்து அந்த ஸ்டார்ட் அப் ஸ்கேலும் காஸ்டும் இருக்காது, எக்கனாமியும் இருக்காது. ஸோ தே ஹாவ் டு அப்ரோச் அ கம்பெனி, ஐதர் அ கம்பெனி ஆர் அ ஸ்பேஸ் ஏஜென்சி. ஸோ ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் டிப்பிக்கலி வாட் தே டூ இஸ் தே டேக் ப்ரப்போசல்ஸ். இது வந்து டெண்டர் கிடையாது. டெண்டர்னா உங்களுக்கு செய்ய போற வேலை தெரியும், இதுதான் செய்ய போறாங்கிறது தெரியும், பட் டெண்டர் கிடையாது. இது வந்து ப்ரப்போசல். ஸோ ப்ரப்போசல்ங்கிறது என்னன்னா வந்து இதுதான் என்னோட ஐடியா, இதுதான் வந்து ஸோ ஒரு பேனல்ல நீங்க கன்வின்ஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் என்னோட இனோவேஷன், இதுதான் வந்து என்னோட எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். இது வரலாம் வராம போகலாம், பட் என்னோட பேட்டன்ட்டை நம்பி யூ கேன் இன்வெஸ்ட் சோ மச் கருத வந்து நீங்க ப்ரப்போசலா எழுதணும். ஸோ தட்ஸ் ஹவ் மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஒர்க். Then you have to further your innovation based on the budget you get from the organization or your own budget. So that's how the cookie crumbles and you kind of move on. So having said that, I've reached to my end of my presentation. So I'm open for questions right now. Dear participants, if you have any queries or clarifications, we can discuss with our speaker. Hello, good morning, sir. Hi Aditya, how are you doing? I'm doing good, sir. Sir, I just want to know, like, when you are going to Mars and when you have like limited payload capacity, so which are the most important medical equipment you must take with you? Very good question. So so you cannot take everything, obviously. So what they're doing is they have a mini surgical table. I can talk with relevance to International Space Station, okay, because we don't have a Mars mission yet. So so International Space Station, what they do is they have a surgical table and they have a remote connection. They have some basic needs like oxygen. They have some surgical equipments which are very very basic, and to get the express surgery done in a level where they can be made to survive in space and then sent to Earth. So that is the extent we are thinking here. So there is nothing like full rehab in space or full ICU or something like that. Thank you, sir. And sir, Mr. Savitan asked a question. What do you think about AREA 51? Area 51, okay. Area 51 வந்து ஒரு restricted military zone. So அது எதுக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் வந்து ஒரு கேட்டாஸ்ட்ரோஃபியோ ஏதோ வந்ததுன்னா அந்த ஏரியால வந்து எல்லாத்தையும் வந்து போய் டெபாசிட் பண்ணி ஃபுட் சப்ளைஸ், பேசிக் ஹியூமன் பீப்புள் ஹூ ஆர் அட் தி டிப்ளமேட்டிக் லெவல், ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் பிரசிடென்ட், அவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு அது இட்ஸ் அ சேஃப் ஹவுஸ்ன்னு சொல்லலாம், மோர் தென் எனிதிங் எல்ஸ். அண்ட் த பிளேஸ் எக்ஸிஸ்ட். It's not on a mapல இருக்காது obviously, but Savitan, hope you would have got some clarity on that question. Okay, so the next question is from Professor Satish Kumar. Is asking about recently we have seen a problem regarding a spaceship of an Asian country. What is your view on it? Yes. My view on it is everybody has to be socially responsible, okay? You cannot drop some fairing or something and hope and pray that it will drop in the ocean. இப்போ அதுவே வந்து if it falls somewhere in the somewhere where a population exists, right, it's going to create a huge pandemonium. So this is like we have a space treaty, and space treaty actually says that you have to take care of all these things when you launch a mission. So when you don't have adequate control and on where the thing is going to fall and all, I personally think it's not right. Professor Satish Kumar, sir, hope you would have got your clarification. I have a question. Hello, sir. Yeah, hi Abhi.
I have a question. Yeah, go ahead. You have been explaining us about the technologies and everything. On I'm your not able to opinion, hear what is you the at all. next? So your voice is totally breaking. So can you be a little louder? Can you hear me now? Yeah, yeah. Actually, you have been explaining us very clearly. I mean, I have a doubt actually. On your opinion, what is the next future of space technology? Because you've told about Artemis and everything, and what do you think which will be the future of space technology? So I would say you have to be really, really disruptive in whatever you do. So there is not one single space technology that's like going to win everything. Sometimes you have to even think very low key. So for example, Elon Musk in his rocket, right? So he still goes back to basic fuels such as methane, and he's building the entire rocket body with steel. So he believes it's easier to manufacture that. It's called in situ resource utilization, which means you cannot carry everything from Earth. So you are trying to utilize whatever is available in that place. From Mars, you're trying to utilize whatever is available in Mars and try to manufacture a fuel out there. He believes methane can be manufactured in Mars. So he's going to a lesser technology to get the job done. It doesn't mean that just because he's not using carbon fiber, his rockets are any poorer or any poorer in design. So he has a method to his madness. So அது நம்ம வந்து பார்க்க தெரியணும். So I'm not telling any one technology is greater than the other. It depends upon the overall picture. Thank you, sir. You have a question from Sneha Selvam. What's your opinion about Roswell incident? I saw that question. I honestly don't have an idea on it, so I'm not able to comment on it. I'm sorry, so I have to do some research. Another question from Sheshan Rajavel. What's the most technical problems repeated in the space rockets on your vision? எனக்கு தெரிஞ்ச ஒன்று சொல்றேனே. ஸோ ஒன்று வந்து ஆர்பிட்டல் டிப்ரி. இப்போ ஸ்பேஸ் டிப்ரி வந்து நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ராக்கெட் ஒன்று லான்ச் பண்ணினோம் அப்படின்னா there is a first stage and a second stage. ஸோ முன்னாடிலாம் வந்து ரெண்டு ஸ்டேஜுமே வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. அது வந்து ஸ்பேஸ்லேயே மிதந்துட்டே கிடைக்கும். இப்போ வந்து இஃப் யூ சி த ஸ்பேஸ் ஜங்க் as an issue, right? Most of the space junk right now in space are rocket fairings, spent rocket fairings. இப்போ ஃபியூவல்லாம் முடிஞ்சு போய் அதை வந்து ஜெட்டிசன் பண்ணுவாங்க. அதனால அங்கேயே கிடக்கும் forever, and it will bump into some other object and it will break, and that will become so many millions of smaller objects, and they will travel at a speed of a bullet, and somebody is working in space, it might hit them and harm them. So space debris is a big problem right now. So Elon Musk வந்த அப்புறம் வந்து first stage reuse பண்றாரு அவரு. So he's trying to bring back the first stage back to the ship, and he's trying to reuse it again. Second stage வந்து it's going to happen deep in space. So அது வந்து எப்படி டேக்கிள் பண்றாங்கிறத வந்து பொறுத்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு வந்து they are just disposing it. So space junk எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு major issue. Reverse engineering of spacecraft is still happening in Nevada. Reverse engineering is happening everywhere. So if you want to reuse something, reverse engineering has to happen. It's happening even in our industry, medical industry now. Medical devices space nobody starts from requirements all the time. Sometimes they start from design and derive requirements too. So it depends on the project and the complexity and what you're trying to next question from Satish Kumar, Professor Satish Kumar. Normally, rockets from many countries are being launched from Sriharikota. Is there any scientific reason behind this, or is it because of being more economical? Two reasons. One வந்து something closer to coast, is better, because if something happens, it's always easier to land on water and avoid catastrophe. That's one thing. The other is actually the proximity to space. So நீங்க போற இடம் வந்து அதுக்கான வந்து எலிவேஷன் அண்ட் ஆல்டிடியூட் அண்ட் உங்க எலிப்டிக்கல் ஆர்பிட்டோட இதை பொறுத்து லொகேஷனை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்க வந்து they usually do it in the east coast side, south east coast side, USல.
India they do it in Sriharikota because they think that's the best. That's it, sir. Yeah. So we can want to hear PDF too. And there is a question from Sri Savithan. What is a black hole? Black hole is a spent star. Star when it is born, right? So you have hydrogen and helium. Hydrogen is slowly getting converted into helium and other elements. So when a star is like about to die, right, it's purely helium. It again depends on the size of the star. Ella star alinja black hole agadu. So it depends upon the size of the star. Some large stars are there. Our sun is a very medium. It's a small to medium star. So our sun will never die as a black hole. But black hole எப்போ என்ன ஆகும்னா சூப்பர்னோவா ஒரு இன்சிடென்ட் நடக்கும். எப்போ நடக்கும்னா இது when all the fuel in the star is spent. So அப்போ due to difference in gravitation and density, there is an explosion. So அந்த explosion முடிஞ்ச அப்புறம் என்னன்னா the core will still remain and the core will start shrinking inside பயங்கரமா. So it might form something called a neutron star or a black hole. So it depends on the mass of the core. So இது ரெண்டுமே என்னன்னா black hole form ஆச்சுன்னா it's like it will absorb all the matter that's in its proximity, including light. Not even light can escape from a black hole. So black hole is nothing but a big void that sucks in everything known to us. That's a black hole. Usually center of galaxies they have a black hole. And this is a good astronomical field that is being studied right now. So that is a basic level black hole, but I can go deeper if you want. Thank you, sir.